அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வார்த்தை இங்கிலீஷ் வேர்ட் புரொவைடட். PROVIDED புரொவைடட். இந்த வேர்ட் வந்து 2 விதமா யூஸ் பண்ணப்படுது. ஒண்ணு காமன் மீனிங் நமக்கு தெரியும். புரொவைடட்னா குடுக்குறது. கம்பெனி ஹஸ் புரொவைடட் அக்காமடேஷன் டு தி வொர்க்கர்ஸ். தொழிலாளருக்கு கம்பெனி இருக்கறதுக்கு இடம் குடுத்திருக்காங்க. அண்ட் மை ஃப்ரெண்ட் புரொவைடட் க்ளோத்ஸ் டு தி இன்மேட்ஸ் ஆஃப் ஆர்ஃபனேஜ். ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு என்னுடைய நண்பர் துணிகள் கொடுத்தார். புரொவைடட் அப்படி சொல்லலாம். ஆர் த மீட்டிங் ஆர்கனைசர்ஸ். ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த ஆர்கனைசர்ஸ் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மீட்டிங் ஆர்கனைசர்ஸ் ப்ரொவைடட் லஞ்ச் டு தி பார்ட்டிசிபென்ட்ஸ். ஆர் த கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் பிரேக்ஃபாஸ்ட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். அரசாங்கம் மாணவர்களுக்கு காலை உணவு கொடுக்குறாங்க. இது மாதிரி கொடுக்கறதுன்ற அர்த்தத்தில் ப்ரொவைடட்னு வேர்டை யூஸ் பண்ணுறோம். இந்த லீகல் லாங்குவேஜில் இது எப்படி யூஸ் பண்ணுறோம் பார்ப்போம். லீகல் லாங்குவேஜில் வரும்போது ப்ரொவைடட்னா இட்ஸ் அ கண்டிஷனல் வேர்டாக யூஸ் பண்ணுறோம். யூ கேன் டேக் எனி பேர் ஆக்ட். எனி பேர் ஆக்ட். நீங்கள் இந்த வார்த்தை இல்லாத எனி பேர் ஆக்டுமே கிடையாது. ரைட் ஃப்ரம் கான்ஸ்டியூஷன் எல்லாருமே இந்த வார்த்தை இல்லாமல் எந்த ஆக்டுமே கிடையாது. ப்ரொவைடட் தட்னு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ப்ரொவைடட்னு யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொவைடட் கண்டிஷனல் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்லி இஃப் இது இருந்தால் மட்டுமே அப்படின்னு அர்த்தத்தில் அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இஃப் யூ டேக் லிமிடேஷன் ப்ரொவிஷன் இன் எனி ஆக்ட். லிமிடேஷன் ப்ரொவிஷன் சப்போஸ் இப்போ ஒரு பெட்டிஷன் அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் டைம் இருக்குது. அது பியாண்ட் த டைம் நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது. ஆனால் அது ரீசன் வந்து பொருத்தமாக இருந்தால் கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதான் நமக்கு என்ன பண்ணுவோம், கண்டெம்ட் டிலே பெட்டிஷன் வச்சு நம்ம ஃபைல் பண்ணுறோம். அந்த லிமிடேஷன் பீரியட் முடிஞ்சு போச்சுன்னா. அப்போ பேர் ஆக்ட்ல ப்ரொவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோர்ட் கேன் அக்செப்ட் தி பெட்டிஷன் ஆர் அப்பீல் பியாண்ட் த லிமிடேஷன் பீரியட் ப்ரொவைடட் தட் த கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு ஆன் த ரீசன்ஸ் ஃபார் த டிலே. அந்த காரணங்கள் தாமதமாக ஃபைல் பண்ண காரணங்கள் தாமதமாக ஏன் ஃபைல் பண்ணோம் அப்படின்றது காரணம் வந்து நீதிமன்ற திருப்திகரமாக இருக்குமானால் தாமதமாக நீங்கள் தாக்கல் பண்ண மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாம். இது கண்டிஷனல் வேர்டு. பியாண்ட் த லிமிடேஷன் பீரியட் த கோர்ட் கேன் அக்செப்ட் தி பெட்டிஷன் ப்ரொவைடட். இப்படி இருந்தால் மட்டுமே ப்ரொவைடட் இஃப் தி கோர்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி ரீசன்ஸ் ஆன் த டிலே. இது ப்ரொவைடட் தட் ஆர் ப்ரொவைடட்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொவைடட்ன்றது 2 விதமாக யூஸ் பண்ணுறோம். ஒன்று காமன் மீனிங் கொடுக்கறது அந்த அர்த்தத்தில். இன்னொன்று லீகல் லாங்குவேஜில் ப்ரொவைடட் ஆர் ப்ரொவைடட் தட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அது வந்து ப்ரொவைடட் தட் அது வந்து கண்டிஷனல் வேர்டாக யூஸ் பண்ணுறோம். கண்டிஷனல் வேர்டு ஒன்லி இஃப் அப்படின்னு மீனிங் சொல்லலாம். இது இருந்தால் மட்டுமே அந்த அர்த்தத்தை பயன்படுத்தலாம். நன்றி.